ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். ஒர்க் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளான, நான் வேறு பெரிய ஹீரோஸ் கூட அவர் லெவலுக்கு வேறு யாரு கூட ஒர்க் பண்ணல. நான் அப்புறம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க முடியாது. அது எல்லாமும் சமம். இல்லை, ஸ்பாட்டில் இருந்தாக்கா நீங்கள் டெக்னீஷியனாக இருக்கலாம், நான் கோ ஆக்டராக இருக்கலாம். இஸ் ஸோ அது வந்து ரொம்ப நடிக்கவே முடியாது. எவ்வளோ நாளைக்கு நடிக்க முடியும்? ஒரு நாள் மறந்துடுவீங்க. அப்படி இருந்தாக்கா அங்கே அந்த வேலையே கிடையாது. எப்பயுமே அதே தான். ஆரம்பத்தில் வேணால் வேறு மாதிரிலாம், அப்போ ரொம்ப சிறு வயசு. இல்லை, தனியாக உட்காந்ததா சத்திரமே கிடையாது. நான் சொல்லேன், நீங்கள் உங்களுக்கு ப்ரைவசி வேணுங்க, நீங்கள் போகும். யார்கிட்ட பேச போகிறேன்? நத்திங். கம். அதே மாதிரி நான் முன்னாடி ஒரு கிளப் வச்சுருந்தேன், பாட் ஷாட்ன்ட்டு. அங்கே வந்து ஈவினிங் மேலே ஆனால் வந்துடுவார் அந்த ஸ்னூக்கர் விளையாடுறது. இப்போ இல்லை, நான் 1999 to 2002 நான் வச்சுருந்தேன். அது வந்தார்னா உட்காந்து கேம் விளையாடுவார். இல்லைனாக்கா அந்த கார்னர் டேபிளில் உட்காந்துட்டு எக்ஸ்ப்ரெஸோ அந்த எக்ஸ்ப்ரெஸோ காஃபி குடிச்சிட்டு தம் அடிச்சுக்கிட்டு நாங்களும் அங்கே தான் உட்காந்துருப்போம். அவர்கிட்ட போய் அப்போ நான் சினிமா பண்ணல, ப்ரொடக்ஷன் நடுவில் பிரேக் எடுத்து 2001 தான் திருப்பி ஆரம்பித்தேன் ஜிஜே சினிமா. அது அப்போ நாங்கள் சும்மா அது ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே ரெகுலராக வருவார். அங்கே அத்தனை யங்ஸ்டர்ஸ் இருப்பானுங்க. ஹாய் ஜெயத், ஹாய். அங்கே இருக்கவன் வந்து அசால்ட்டாக அவர்கிட்ட ஹேண்டில் பண்ணிவிட்டு அவரும் அது எதுவுமே எதிர்பார்த்து. ஏன்னா வரவெல்லாம் அந்த பேங்க் எக்ஸிக்யூட்டிவ்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு தலை கீழெல்லாம் உருளெல்லாம் மாட்டானுங்க. அவங்க ரொம்ப காமனாக இருக்கும். ஹாய் ஜெயத், ஹாய், ஐ வாண்ட் ஸ்மோக், இப்படிலாம் இருக்கும். எனக்கு டேய் தப்போ அப்படி நான் ரொம்ப இன்னும் சார் சும்மா ஒரு இதாக பேசுகிறேன். நான் எனக்கு அது கொஞ்சம் நேரத்தில் சில நேரத்தில் எனக்கு கொஞ்சம் எனக்கு ரேங்கிக்கும். சும்மா ஒரு ஹாய் சொன்னார்னா பெரிய மேரட்னு வந்து இப்படி கையில் நின்றுப்பா அப்படி சாரி. ஏன்னா அவ்வளோ கேஷுவலாக இருப்போம். அப்படி அந்த ஒரு பந்தா அங்கே பண்ணிக்கிறதே கிடையாது. ஒரு ஸ்டார் லெவலில் உள்ள ஒருத்தவங்க வந்து, நான் கார்த்தியோட ஒர்க் பண்ணுறேன். சச் அ கம்ஃபர்டபுள், இஸ் யங் ஃபெலோ, ரொம்ப கம்ஃபர்டபுள் அந்த பையன். ஆனால் இவரோட ஏஜ்க்கு, இவரோட அந்த ஸ்டார் லெவலுக்கு கொஞ்சம் கூட அந்த கேரவனில் அது அவர் போய் தனியாக உட்காந்தா சரித்திரமே கிடையாது. இப்போ நான் பார்க்குற ஹைதராபாத்தில் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே போனால் கூட நடிக்கிற 5 சகோதரர்களும் உள்ளே உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் கேரவன் இருக்குது. எல்லாம் இவர் கேரவனில் தான். என்னக்கா மீட் மனோ, மீட் பாலா, மீட் திஸ் கை, மீட் நினச்சி சரி மங்காத்தா கண்டினியூ ஆகிட்டுருக்கு. உள்ளுக்கு நுழையிறேன். சரி, இப்போ ஃப்ளைட்டில் மீட் பண்ணோம். சரி, பக்கத்தில் தானே ஷூட்டுக்கு, எனக்கு ஃப்ரீயாக இருந்தேன். அப்படியே போய் பார்க்கலான்னு போனால் கம் அப்படின்னா இருக்கிற இடத்துல நானும் நெரிச்சிக்கிட்டே உட்காந்து சரி நினச்சேன், இவர் தனியாக உட்காரதுக்கு சான்ஸே கிடையாது. கேரவான் பூரா ஆட்கள். நான் பிரியாணியில் இதில் ஒர்க் பண்ணுறேங்கிறதுக்காண்டி மங்காத்தாவில் ஒர்க் பண்ணுறேன். எங்கே ஷூட் போகுது? நான் ஓஎம்ஆரில் போயிட்டு இருந்தது. இருக்காருண்ணா நான் வரேன் அப்படின்ட்டு டேரக்டரே அவரையும் ஒரு தடவை ஸ்பாட்டில் பார்த்துலான்னு. அது ஈவினிங் டைம், நைட் ஒரு 7-8 மணி. நான் போகும்போது 9 மணி ஆகிடுச்சு. ஓஎம்ஆர் போகும்போது அவங்கெல்லாம் அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சாங்க போல. போனோன்னு முதல்ல சாப்பிட்டீங்களான்னு. இல்லை சீஃப், 7:30 மணிக்கு கிளம்புன வீட்டிலேருந்து இப்போ தான் வந்து சேர்ந்தேன். நல்லது, பிரியாணி நான் செஞ்சேன் இருங்கன்ட்டு. அது பாட்டு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஆளை போட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பிரியாணி போட்டு, நான் பிரியாணி சாப்பிட்டா நான் வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். அது ஒரு பெரிய கட்டப்படம் எனக்கு இது வரைக்கும் வர வரைக்கும் பிரியாணி மட்டுமே சாப்பிடும். எங்கேயும் வெட்டியாலாம் பார்க்குறதே கிடையாது. நான் அந்த பீரியடில், நான் சினிமா பண்ணாத பீரியடில் எப்போயாவது நான் பாக்ஸ் அட்டன் போனாக்கா அப்போ அவரோட அது ஹேங் அவுட், அவர் மீட் பண்ணுறது கூட அந்த பீரியடில் அங்கே பண்ணுவார். நிறைய பேர் யாராவது மீட் பண்ணி பேச வரவங்களை அங்கே வர சொல்லுவார்னு நினைக்கிறேன். 2-3 அக்கேஷனில் பார்த்துருக்கேன். பார்த்தாருன்னா வேறெவர் இஸ் இல் வாக் அப் டு யூ, கிரீட் யூ, விஷ் யூ அண்ட் தென் ஒன்லி இல் கோ டு ஹிஸ் சீட். இதெல்லாம் எவனும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்ட்டு போகலாம், இல்லாட்டி அந்த சைடு இப்படியே கூட உட்காந்துடலாம். இந்த சைடு எவனுமே எனக்கு தெரியாதுன்ட்டு அது வில் மேக் அ பாயிண்ட். அதெல்லாம் நடிக்கலாம் முடியாது, பர்மனெண்ட்டாக நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சிலது வந்து அது இன்பார்ன் குவாலிட்டிஸ். அது ஒருத்தங்களை க்ரீட் பண்ணுறது அதெல்லாமே உள்ள குவாலிட்டி. அது அவருக்கு நிறையா உண்டு. படங்களையும் என்னோடய இன்டர்வியூவும் ரசித்து பார்க்குற இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
இதுதான் ஆரம்பம்.